ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மலரோட பர்த்டேவை ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்து ஃபஸ்ட்டு விஷஸ் பண்ணிட்டாரு. அடுத்த நாள் காலையில் மதியம் நான் கிச்சன் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மலரை கூப்பிட்டுட்டு நம்ம பாக்யராஜ் கோவிலுக்கு போயிருக்காரு. இது மதியோட ஒரு சின்ன ஹெல்ப்பால் தான் நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம மதி அந்த வீட்டு மருமகளாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஒட்டுமொத்த சமையல் பொறுப்பையும் அவங்க எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஆனால் மலரோட பர்த்டே அப்படிங்கிறதுனால அவங்க ஜாலியாக இருக்கட்டும், அவங்க ஆசைப்பட்டபடி கோவிலுக்கு போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மதி கிச்சனோட பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. அவங்க சமைக்கிற சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும், மலர் செய்கிற அளவுக்கு இருக்காது அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு மதி யோசிக்கிறாங்க. இப்போது அவங்க கோவிலுக்கு போனதுக்கப்புறம் மதி உள்ளே வராங்க. வந்த உடனே நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு எனக்கு ஒரு காஃபி கேட்டனே அப்படின்னு, இது 2வது காஃபி, எதுக்கு 2 காஃபி குடிக்கிறீங்க ஒரு நாளைக்கு, அதுவும் இவ்வளோ சீக்கிரத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு நாளைக்கு 5 காஃபி கொடுப்பேன், அதில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சேச்சே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய் காஃபி போடுறாங்க. அப்போது லக்ஷ்மி கூட போய் நிற்கிறாங்க. ஏன் நீங்கள் உட்காருங்க, நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ காஃபி எப்படி போடுறன்னு எனக்கு தெரியணும்ல, அதான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிகாஷன் ஏற்கனவே அக்கா போட்டு தான் வச்சுட்டு போயிருக்காங்க, நான் அதை மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்றாங்க. நான் பயப்படுவேன், அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. சேச்சே உங்களுக்கு எதே ஆனாலும், அதாவது உங்களுக்கு என்ன ஆனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. ஏய் என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. இல்லை எங்கள் அம்மாவாக இருந்திருந்தா எதுக்குமா இவ்வளோ சீக்கிரம் 2 காஃபி குடிக்கிறீங்க, இதெல்லாம் உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கும் மேலே அவங்க எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் காஃபியை அவங்கள எப்படி அவாய்ட் பண்ண வைக்கிறதுன்னு பார்த்து பேசியே அவங்கள காஃபியை வேணான்னு சொல்ல வச்சுருப்பேன். பட் உங்ககிட்ட அப்படி பேச முடியுமா? அதுக்கும் மேலே எங்கள் அம்மா மேலே எனக்கு அக்கறை இருக்குது, உங்கள் மேலே எனக்கு எதுக்கு அக்கறை இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ இப்படி சொல்கிற அப்படின்ட்டு. ஆமாம் எங்கள் அம்மா மேலே எனக்கு அக்கறை இருக்குது, அதனால காஃபி குடிக்க வேண்டாம்னு சொல்வேன். உங்கள் மேலே எனக்கு பெருசாக அக்கறை எல்லாம் கிடையாது, நீங்கள் காஃபி என்ன குடிச்சிக்கோங்க, அதுக்கு மேலே சுகர் உங்களுக்கு ஏதாவது ஆகட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. என்ன ஒரு நாளைக்கு 5 காஃபி குடித்தா சுகர் வருமா அப்படின்னு, டெஃபினட்டாக வரும் அப்படின்றாங்க. அப்போ எனக்கு காஃபி வேணாம் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துக்கிறாங்க. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு மதி பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராகவன் இருந்துட்டு மலர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மலர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் வேணும்னே மலர்னு கூப்பிடுறாங்களேன்னு பயங்கர கோவம் மதிக்கு. இருந்தாலும் அவங்க அமைதியாகவே இருக்காங்க. இப்போ மறுபடியும் மலர் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அவங்க மலர் அக்கா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீ இருக்கல்ல, நீ வர வேண்டியது தானே அப்படின்றாங்க. சரி சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. எனக்கு அந்த ரிமோட்டை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமோட் இங்கே தானே இருக்குது, போய் எடுத்துக்க வேண்டியது தானே, அப்படியெல்லாம் சொல்கிற வேலை வச்சுக்காது அப்படின்றாங்க லக்ஷ்மி. இல்லை எடுத்து தரேன், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி போயிட்டு அந்த ரிமோட்டை எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. மலரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க தான் இல்லைன்னு சொன்னனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி கேட்குறாங்க. தெரியும் இல்லைன்னு, அதான் நீ இருக்கல வர வேண்டியது தானே அப்படின்றாங்க. சரி சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு. இல்லை இதோ உங்கள் அத்துக்கு காலுக்கு ஏதோ மருந்து தேவைப்படுதான், அவள் ரூமில் தான் இருக்கும், போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மருந்துன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு. இது கூட தெரியாமல் நீ எல்லாம் என்ன மருமக அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே நான் எதுன்னு தேடுறேன், எதுன்னு பார்த்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மதி உள்ளே போய் அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்ருக்காங்க. இப்போது அவங்களுக்கு தெரியாது எந்த மருந்துன்னு, அதனால அங்கேயே உட்காந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்க, என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி எந்திரிக்கவும், இரு அவளே எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு. அட போங்க அவள் எங்கே தேடிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா மதி அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடி மருந்து எடுத்துகிட்டு வர சொன்னால் உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு. அதான் மருந்து எதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன், தேடி பார்த்தேன் கிடைக்கல, ஒருவேளை மருந்து இல்லை அப்படின்னு நான் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கோவப்படுவீங்க, என்னை திட்டுவீங்க, அதான் இங்கேயே உட்காந்துட்டேன். எப்படியும் நீங்கள் எழுந்து வருவீங்கல்ல, மருந்து நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு, அப்போ உங்ககிட்டயே கேட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடலான்னு அப்படின்றாங்க. என்ன இவ சரியானவளாக இருக்கா அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே திட்டுறாங்க. ஏன் முறைக்கிறீங்கன்னு, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்னு. இல்லைம்மா நீ எந்த தப்பும் சொல்லலை, நீ எந்த தப்பும் பண்ணலை, போ கிச்சனில் வேலையை பாரு, அங்கே ஏதாவது கருக விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு. நீங்கள் கூப்பிடும்போதே அங்கே எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போமா போய் நல்ல சமையல் பண்ண போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே மருந்து எடுத்துட்டு போய் உட்காடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு. சரியான திமிருங்க இவளுக்கு, என்னம்மா மிரட்டுறா அப்படின்னு. மிரட்டுறாளா அப்படின்னு நம்ம ராகவன் கேட்குறாரு. நடந்த விஷயத்த பற்றி சொல்கிறாங்க. அவர் சிரிக்கிறாரு. ஏங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு. இவ மலர் மாதிரி இல்லை, இவளை கொஞ்சம் விட்டு பிடிச்சிதான் ஆகணும் அப்படின்னுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் மலரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க பாட்டு கிச்சன்லேயே இருக்காங்க. மலருன்னு திருப்ப கூப்பிடவும், ஏங்க நான் தான் அப்போவே சொல்லிட்டேன்ல மலர் இங்கே இல்லை
அப்படின்னு. நான் தானே இருக்கேன், என் பேர் மதின்னு உங்களுக்கு தெரியாதா? மதின்னு கூப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களாங்க இப்போவே மலர் மேலே எவ்வளோ பொறாம பிடிக்கிறான்னு அப்படின்றாங்க லக்ஷ்மி. என்னங்க இதுக்கு பேர் பொறாமையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வேற என்ன, அவ பேர் சொல்லி கூப்பிட்டா நீ வரமாட்டியா அப்படின்னு. சரி இனிமேல் நீங்கள் மலர்னு கூப்பிட்டா நானே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் கிச்சனில் வேலையை பாரு, திமிர் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய கூப்பிடுறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸ்ருதியை கூப்பிடுறதுக்கு பதிலாக குழந்தைய ராகவி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ராகவின்னு கூப்பிடும் போது அவங்க ஓடி வந்து என்ன சித்தி அப்படின்றாங்க. பாப்பா நான் உன்னை கூப்பிடலடா, ஸ்ருதியை தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை பேர் ஸ்ருதி, அத்தையை கூப்பிடணுன்னா நீங்கள் ஸ்ருதின்னு கூப்பிடணும், அப்புறம் எதுக்கு என் பேர் சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை உங்கள் தாத்தா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிடுறாங்க. உடனே லக்ஷ்மி சிரிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இவளை கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு. என்ன இவ இவ்வளோ பேசுகிறா, நமக்கு கோவம் வரல சிரிப்பு வருது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, அதாங்க நம்மளை வேணும்னே வச்சு செய்கிறா. மலர் இருந்திருந்தா எவ்வளோ பொறுப்பாக நடந்துட்டு இருந்திருப்பா அப்படின்றாங்க. அப்போ மதி இருந்துட்டு அவங்க பொறுப்பாக நடந்துக்கிற விஷயம் அவங்க இல்லாத போது தான் தெரியும்னா இனிமே அவங்க காலையில் டைம்ல இருக்கவே மாட்டாங்க, நான் தான் உங்களுக்கு எல்லாம் சமையல் பண்ண போறேன் அப்படின்றாங்க. காது என்னங்க இவ்வளோ ஷார்ப்பா இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதை விட ஷார்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள இருந்து பதில் பேசவே கூடாதுங்க அப்படின்னு அமைதியாயிடுறாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் ஸ்ருதி கிச்சனுக்கு போக என்ன நீ ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்னு. வந்தியே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் டேபிளில் வை அப்படின்றாங்க. எல்லாரும் சாப்பிட தானே போகிறோம் அப்படின்னு. நீ டேபிளில் வையே, அதுக்கப்புறமா சாப்பிடும்போது வேணால் எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் டேபிளில் வைக்கிறாங்க. கிச்சன் கிளீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்திரம் கழுகுறது மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் வேணால் விசில்ஸ்லாம் வாஷ் பண்ணட்டுமா அப்படின்னு நம்ம ஸ்ருதி போய் கேட்கும்போது இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ காலேஜ் போகலையா அப்படின்ட்டு. இல்லை இன்னைக்கு நான் லீவ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் அன்னைக்கு இன்னைக்கு பர்த்டே ஆச்சு, விஷ் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. மலர் அன்னைக்கு தானே, நான் நைட்டே விஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அட்வான்ஸ் விஷ் பண்ணியிருப்பேன், இப்போ போயிட்டு விஷ் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு. அவங்க தான் இல்லையே கோயிலுக்கு போயிருக்காங்களே, அதுவும் ராகிவியெல்லாம் பயங்கர கோவத்தில் இருக்கா, அவளை கூட்டிகிட்டு போகலன்னு அப்படின்றாங்க. இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாலியாக போயிட்டு வரட்டுமே அப்படின்றாங்க. நீங்கள் சோ ஸ்வீட் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து மதியை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மலரு அப்படின்னு கூப்பிட வராரு ராகவன். இல்லை இவகிட்ட இதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாடி மதி அப்படின்றாங்க. சொல்லுங்க அங்கிள் அப்படின்றாங்க மதி. இங்கே வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மதி கையில் கரண்டியோட போய் நிற்கிறாங்க. என்னம்மா கையில் அப்படின்னு. தெரியலையா கரண்டி அப்படின்றாங்க. அதுக்கு அது தெரியுது, கையில் என்ன சோப்பாக வந்து நிற்கிற அப்படின்னு. பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாடி மழை வரும் போல இருக்கு, அத்தைன்னு கூப்பிடுற அப்படின்னு. நீங்கள் அத்தை தானே, அத்தைன்னு தானே கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்கள், நிறைய வேலை இருக்குது கிச்சனில் அப்படின்னு. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வேலை இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கோன்னு சொல்கிறியா அப்படின்றாங்க லக்ஷ்மி. என்ன சொன்னாலும் நீங்கள் ஏதாவது விதண்டாவாதமாக ஒரு கேள்வி கேட்பீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக பேசிகிட்டு இருங்க அப்படின்ட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. மதி அப்படின்னு கத்துறாங்க திரும்பவும். சொல்லுங்க அப்படின்னு. இதோ அங்கே ஃபோனில் சார்ஜ் போட்டிருக்கேன் பாரு, அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க, அதாவது ஒரு 2 செகண்ட் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கை கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டு கை கழுவிட்டு வராங்க. கை கழுவிட்டு வரும்போது லைட்டாக அங்கே தண்ணி பட்டுறது, கையிலேருந்து கீழே விழுந்ததெல்லாம் லைட்டாக தான் ஸ்லிப் ஆகுது. மதி வந்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வரும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுறாங்க. வேணும்னே விழுறாங்க அவங்க ஆக்சுவலாக. அப்போ கால் வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு ஸ்ருதி ஓடி வராங்க. அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டே இருக்காங்க. ஐயோ போச்சே கால் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலறாங்க. அப்போ லக்ஷ்மி வந்து என்னம்மா ஆச்சு, எங்கே வலிக்குது இப்படி தான் விழுவியா, ஒரு ஃபோனை கூட சார்ஜ்லேருந்து கழட்டி தர தெரியாதா, குழந்தைகிட்ட சொல்லியிருந்தா ஒழுங்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்க சொல்கிறத கவனிக்காத மாதிரியே ஐயோ வலிக்குதே கால் உடஞ்சிருச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ஸ்ருதி இவளை ரூமுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதி வந்து மதியை ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரூமுக்குள்ளே போனவொடனே அவங்க பாட்டுக்கு ஜாலியாக போய் பெட்டு மேலே உட்காடுறாங்க. என்ன நீ கால் வலிக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னு. அதெல்லாம் சும்மா ஆக்டிங் அப்படின்றாங்க. உங்களோட கேரக்டரே இது இல்லையே நான் பார்த்த வரைக்கும் அப்படின்னு. அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இப்படி தானா அப்படின்னு. சேச்சா எங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் அவசியமே இருக்காது, ஆனால் உங்கள் அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு. என்னது அப்பா அம்மாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் உங்க அண்ணியை எவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரியணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு. நீ கொஞ்சம் வெளியே போய் பாரு, நான் படுத்துட்ருக்கேன்னு சொல்லிடு அப்படின்னு அவங்க விண்டோ வழியே எட்டி பார்த்துட்ருக்காங்க. ஐயோ போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. என்ன சத்தம் அப்படின்னு ஸ்ருதி வெளியே ஓடி வந்து பார்த்தா ஃபோனு உடஞ்சி போயிருக்கு. அவங்க கீழே விழுகும்போது வேணும்னே ஃபோனை கீழே போட்டிருக்காங்க. ஃபோன் ஸ்க்ரீன் எல்லாம் உடஞ்சிருச்சு. ஃபோன் போச்சா கீழே போட்டு உடச்சிட்டாளா அப்படின்னு. பாவம் அவளுக்கே கால் அடிபட்டுருச்சு, விடு லக்ஷ்மி அப்படின்றாரு ராகவன்.
இப்போ வந்து சுரேஷ் வராரு. எங்கடா போயிட்டு வர அப்படின்னு லக்ஷ்மி கேட்கும்போது சும்மா தான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, மாமாவை தான் பார்த்துட்டு வரேன், இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க. எதுக்குடா இன்னைக்கு வர சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இன்னைக்கு வர சொன்னா என்ன அப்படின்னு. இன்னைக்கு உன் அன்னைக்கு பர்த்டேவா, அவங்க கோயிலுக்கு போனவங்க இன்னும் வரல, காலையில் சமையலே உன் பொண்டாட்டி தான் செஞ்சா அப்படின்ட்டு. அச்சச்சோ அப்படின்றாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றாங்க. உள்ளே இருந்து மதி எல்லாத்தையும் கேட்டுட்டு பயங்கர கடுப்பாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஏன் அப்பா டல்லாக இருக்காரு அப்படின்னு கேட்கவும் ஃபோனை வந்து மதி உடச்சிட்டாடா அப்படின்றாங்க. ஃபோனை உடச்சிட்டாளா? அவ எதுக்கு ஃபோனை உடைச்சா அப்படின்னு கேட்குறாங்க. சார்ஜில் இருக்கிற ஃபோனை கழட்டி கொடுமான்னு கேட்டேன். அவள் வரும்போது தடுமாறி கீழே விழுந்துட்டா. உடனே காலில் அவளுக்கு பயங்கர வலி வந்துச்சு. ஏதோ தெரியாமல் கீழே போட்டாடா, விடுறா, இந்தா இதை நீ ரெடி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சுரேஷ் கிட்ட கொடுக்குறாங்க. அப்பா இந்த மாடலுக்கு டிஸ்பிளே எல்லாம் ரெடி பண்ணணும்னா இந்த ஃபோனை ரெடி பண்ணுறது கிட்டத்தட்ட 5000 ஆகும்பா அப்படின்னு. சரி விடுறா எப்படியாவது மாற்றி கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க. இப்போ சுரேஷ் பயங்கர கோவமாக ரூமுக்கு போகிறாங்க. என்ன நீ எங்கள் அப்பாவோட ஃபோனை உடச்சி வச்சியா அப்படின்னு சொல்லும்போது காலை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கால் என்னாச்சு அப்படின்னு. ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ராக்சர் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ இன்னைக்கு நீ சமையல் செஞ்சியா அப்படின்ட்டு. ஆமாம், உங்கள் அண்ணி கோயிலுக்கு போயிருக்காங்க, அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமையலாச்சும் நல்லா இருக்குமா இல்லை அதுக்கும் ஏதாவது திட்டுவாங்களா அப்படின்னு. சமையல் நல்லா இல்லைன்னா கூட அவங்க யாரும் என்னை திட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்ட்டு. நான் பண்ணின ட்ராமா அப்படி அப்படின்றாங்க. ட்ராமா பண்ணியா அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்ல பயங்கர சிரிப்பாக இருக்குது சுரேஷ்க்கு. என்ன நீ எங்கள் அப்பா அம்மாவை இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு மதி கேட்குறாங்க. இல்லை கோவமும் வருது, ஆனாலும் சிரிப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இதே மனநிலைமையில் இருங்க, தயவு செஞ்சு என்கிட்ட தேவையில்லாமல் ஏதாவது பேசி உங்ககிட்டயும் ஏதாவது ட்ராமா பண்ணுற மாதிரி ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மதி எந்திரிச்சு நார்மலாக போகிறாங்க. என்னம்மா கால் வலி பரவாயில்லையா, ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னேன் அப்படின்னு. என்கிட்ட ஸ்ப்ரே இருந்துச்சு, ஸ்ப்ரே போட்டு தான் சரியாயிருச்சு அப்படின்றாங்க. அந்த ஸ்ப்ரேவை எனக்கும் சரியாகும்ல, எனக்கு நிறைய வலிக்குது அப்படின்னு. இது ஜஸ்ட் கீழே விழுந்ததுனால வந்த வலி, எனக்கு சரியாயிரும், பட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கிற வலி அது சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாங்க. பாக்கியராஜும் மலரும் கோவில்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. என்ன இவ்வளோ லேட் ஆகுது கோவில்ல இருந்து வர்றதுக்கு அப்படின்னு லக்ஷ்மி கேட்க, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு தரிசனம் கிடைக்க அப்படின்றாங்க. சரி கிளம்பலையா நீ ஆஃபீஸ்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. போகணும் அப்படின்ட்டு. மலரு வா, கொஞ்சம் வேகமாக புடவையை மாற்றிட்டு வந்து கிச்சனில் சமையல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு, பசிக்குது சாப்பிடலாம் அப்படின்றாங்க. இதோ வரேன் அத்தை அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போயிட்டு பூஜை கூடைய சாமி ரூமில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து, அத்தை மாமா எங்களை 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்றாங்க. பாக்கியராஜும் மலரும் அவங்க 2 பேருக்கிட்டையும் பிளெஸிங் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மலர் ஆஸ் யூஷுவல் அவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்து கிச்சனில் பார்த்தா எல்லாம் நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. மதி என்ன மதி இதெல்லாம் என் கண்குள்ளா காட்சியாக இருக்குது, நான் ஒரு நாள் இல்லைனாவே கிச்சன் இப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் 1 hour தானே இல்லை அப்படின்றாங்க. யார் சொன்னது, நான் போய் 3 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு. பரவாயில்ல இருக்கட்டும், இப்போவே 9 மணி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம் அப்படின்ட்டு அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார சொல்கிறாங்க. அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது மலரையும் உட்கார சொல்கிறாங்க மதி. அவள் உட்காந்துட்டா பரிமாறுறது யாரு அப்படின்னு. அதான் நான் இருக்கேன்ல, நான் பரிமாறுறேன் அப்படின்னு. இல்லை அவளே பரிமாறட்டும் அப்படின்றாங்க ராகவன். இல்லை நான் நல்லா தான் பரிமாறுவேன், நான் சமைச்சது நான் தான் பரிமாறுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு. எப்படியும் டிஃபன் வந்து ரொம்ப மோசமாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இட்லி வச்சுட்டு சட்னி சாம்பார் 2 சட்னி வைக்கிறாங்க. அப்புறம் சாம்பார் கொடுக்குறாங்க. கூடவே தோசையும் கொடுத்துருக்காங்க. அது கல் தோசை. எங்கள் வீட்டில் யாருமே இந்த மாதிரி தடிமனாலாம் தோசை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னும் போது சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க மதி. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சகிச்சுக்கிட்டே எடுத்து சாப்பிட்டா எல்லாருக்குமே அந்த டிஃபன் பிடிச்சிருக்கு. இந்த டிஃபன் ரொம்ப நல்லா இருக்குது, இனிமேல் ரெகுலராக இதே டிஃபன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க மதிக்கிட்ட. அப்போது அவங்க நிஜமாவா அப்படின்னு மதி கேட்குறாங்க. ஆமாம் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குது, இனிமேல் டெய்லி நம்ம வீட்டில் காலையில் சாப்பாடு இதுதான் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு. ஒருவேளை ஏதாவது மெனு மாறுறதா இருந்தால் நானே சொல்கிறேன் அப்படின்றாரு. சரி ஓகேடா. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மலருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக மலர் கிச்சனில் போய் நிற்கிறாங்க. அப்போது மதி பக்கத்தில் போய் நின்று ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்டால், தோ கேரட் தான் அப்படின்றாங்க. ஏன் கேரட் அப்படி சாப்பிட்ற, சாலட் பண்ணி சாப்பிட்லாம்ல அப்படின்னு. ஏதோ தோணுச்சு விடுங்களேன் அப்படின்றாங்க. ஆமாம் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எப்படி சமைச்ச அப்படின்னு. தோ இப்படி தான் கிச்சனில் தான் அப்படின்னவும், நீ ரொம்ப மாறிட்ட இப்போ அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் நாங்கள் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க.
இதெல்லாம் கேட்கும்போது மலருக்கு பயங்கர சிரிப்பாக இருக்குது. அங்கே என்ன சத்தம் அப்படின்னு நம்ம லக்ஷ்மி கேட்க, ஒன்றும் இல்லாத பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாடி மலர் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன பாசமாக கூப்பிடுறாரு அப்படின்னு மலர் வெளியே போக, இன்னைக்கு தங்கராஜ் மாப்பிள்ளையும் ரேவதியும் பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு இங்கே வராங்க. நான் வந்து அவங்க மாமியாரையும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன், ரேவதியோட மாமியாரையும். அதனால விருந்து சமைச்சிருமா அப்படின்றாங்க. போச்சுடா இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட்டுன்னு நினச்சேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்க, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்றாங்க மதி. அதுக்கப்புறம் என்னம்மா நீ காலேஜ் போகலையா அப்படின்னு. இல்லை நான் இன்னைக்கு லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது மெனு இருக்கா, இது சமைக்கணும் அது சமைக்கணும்னு, இல்லை எப்பவும் போல சமைக்கவா அப்படின்னு. இன்னைக்கு கறி மீன் எல்லாமே சமைக்கணுமா, நான் பாக்கியராஜ் கிட்ட சொல்லிட்டேன், அவர் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, நீ சமைச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிச்சனுக்கு போகிறாங்க. நான் இன்னைக்கு சமைக்கிறேன் அப்படின்னு மதி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஏதாவது சொல்லுவாங்க, அதுவும் தங்கராஜ் அண்ணெல்லாம் ஏதாவது பேசுவார் அப்படின்னு. டிஃபன் நல்லா தானே இருந்துச்சு, இனிமே நான் சமைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், இல்லை வேண்டாம் நீ காலேஜுக்கு போகணும்ல, நானே சமைச்சிக்கிறேன்னு. 2 ஐட்டம் தான் செஞ்சேன், அது உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சது, ஆளாளுக்கு ஒன்று செய்யாமல் இதுவே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறதுனால இனிமேல் காலையில் இட்லியும் கல் தோசையும் ஊற்றினா போதும், அது ரொம்ப ஈஸியான வேலையும் கூட, 2 சட்னி 1 சாம்பார் அவ்வளோதான், டெய்லி அதே தான், சட்னி மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு விதமாக அரைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நீ அவங்களை இப்படி மாற்றிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சொன்னனே அப்படின்னு 2 பேரும் அவ்வளோ ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு காலையில் சாப்பாடு செய்கிறதுக்கே போதும் ஆகிடும், உண்மையிலே பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன், ஒருத்தவங்களுக்கு பூரி, ஒருத்தவங்களுக்கு இட்லி, ஒருத்தவங்களுக்கு தோசை, அதுவும் பிளைனுன்னு ஒருத்தவங்க ஒரு மாதிரி தடிமனாக கேட்பாங்க, அதே லேஸாக கேட்பாங்கன்ட்டு அவ்வளோ லிஸ்ட்டு சொல்கிறாங்க. இதில் உளுந்த வடை கரெக்டாக இருந்தே ஆகணும் டிஃபனுக்கு அப்படின்னு. இன்றைக்கி யாரும் கேட்கவே இல்லை, எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, அது மட்டும் எனக்கு ஆச்சரியமா இல்லை, இனிமேல் எப்போவுமே இதே டிஃபனாக இருக்கட்டும்னு சொல்லதும் எனக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் இதே தான் வேணும், நீங்களா பாட்டுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு எக்ஸ்ட்ராலாம் எதுவும் செஞ்சுக்காதீங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு லஞ்சுக்கு ஏதாவது சாதம் ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் லஞ்ச் வந்து நம்ம ஏதாவது சிம்பிளாக பண்ணிக்கலாம், அதுவுமே பழக வைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன விஷயமா அவங்கள பழக வைக்கணும். அவங்க வயசானவங்க, உடம்பு முடியாமல் போச்சுன்னா அதுக்கும் நம்ம தானே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் சரிதான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தங்கராஜ் ரேவதி 2 பேரும் உள்ளே வராங்க. அப்போ பாக்கியராஜ் கறிமீனெல்லாம் வாங்கிட்டு வராரு. என்னமாம்மா விருந்துக்கு வான்னு சொன்னீங்க, இப்போ தான் கறிமீனெல்லாம் வருது போல இருக்கு அப்படின்றாங்க. ஆமாம் மாப்பிள்ள, அவங்களுக்கு மலருக்கு பிறந்த நாள், அவள் கோயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்றாங்க. இப்போ தானே 12 மணி ஆகுது, 2 மணிக்குள்ளே எல்லாம் சமைச்சு ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மதி. எப்போவுமே அவர் 1 மணிக்கெல்லாம் சாப்பிடுவாருமா அப்படின்றாரு ராகவன். சரி ஓகே ட்ரை பண்ணுறோம் அதுக்குள்ளே சமைக்கிறதுக்கு அப்படின்ட்டு சிக்கனை 3 விதமாக சமைக்கிறாங்க நம்ம மதி. அதே மாதிரி அதான் வேக வேகமாக எல்லாமே மதி தான் சமைக்கிறாங்க, மலர்லாம் சமைக்கலை. எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பிரியாணி மட்டும் கொஞ்சம் குழஞ்சி போச்சு, அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. நேற்று தான் எங்கள் வீட்டில் விருந்து சாப்பாடு சாப்பிட்டாங்க, அதுக்குள்ளே இன்றைக்கி விருந்து சாப்பாடுன்னு சொல்கிறாங்க, ஏதோ பஞ்சாயத்து பண்ண வந்திருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, சும்மா அவங்க வரும்போதெல்லாம் விருந்து சாப்பாடு தான் அப்படின்றாங்க மலர். இல்லை இன்றைக்கி ஏதோ பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது என்ன பிரியாணி அப்படின்னு கட்டுப்பாகிறாரு. மற்றதெல்லாம் நல்லாயிருக்கும், பிரியாணி தான் கொஞ்சம் குழஞ்சி போச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கண்ணா அப்படின்னு மலர் சொல்ல பயங்கரமாக கோவம் வந்துடுது. என்னது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கணுமா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றேன்னா அதுக்காக தான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோன்னு சொல்கிறியா அப்படின்னு கத்துறாங்க. இல்லை நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. திரும்பவும் அப்படி சொல்லாத அப்படின்னு கத்துறாரு. ரேவதி கிளம்பு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. என்ன மாப்பிள்ள நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மாமா இதெல்லாம், மதி என்னடானா அவங்க வீட்டில் வச்சு எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்துகிறா, உங்கள் இன்னொரு மருமக என்னடானா இங்கே உங்கள் எல்லோரும் முன்னாடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறா. என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் இங்கே வந்து சாப்பிட்றோமா, அதுக்காக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறீங்களா? சாப்பாடு ஏன் குழஞ்சி போச்சுன்னா அதுக்கான காரணத்தை சொல்கிறத விட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் அப்படி ஆயிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இனிமேல் டெய்லி நான் நார்மலாக பண்ணுறேன் அந்த அர்த்தத்துலையா சொல்கிறாவ, அப்படி என்ன டெய்லி வந்து இங்கே நான் சாப்பிட்றது கெட்டு போச்சு அப்படின்னு அவர் பாட்டு கத்துறாரு. சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் சத்தம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. பார்த்தீங்களா மாமா, என்னை பார்த்து பயந்து ஓரமாக நிற்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யார், தோ இங்கே நிற்கிறாளே மதி, அவள் தான். அவள் வீட்டில் என்ன எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்தினா, இப்போது தோ உங்கள் மகனும் பேச ஆரம்பிச்சிட்டான், கூடவே உங்கள் மருமகளும் பேசுகிறா. நான் எதுக்குடா இங்கே வந்தேன்னு இருக்கு அப்படின்னு. பிரச்சனை பண்ணணுன்னே பிளான் பண்ணி இங்கே வந்தது உங்களோட தப்பு. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதில் நீங்கள் தான் எல்லாத்தையும் சொல்லணும். அது கருத்தாக இருக்கட்டும், திட்டுறதா இருக்கட்டும், பிரித்து விடுறது, சமாதானப்படுத்துறதா இருக்கட்டும், எல்லாமே எல்லாரோடையும் நீங்களே பண்ணணும்னு நினச்சா இப்படி தான். நீங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் நீங்கள் சும்மா விருந்துக்குங்கிற பேரில் வந்திருக்கீங்க. மற்றபடி நீங்கள் சாப்பிட வந்திருந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிரியாணி குழஞ்சி போச்சு, அது ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு, அது கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை வேற விட்டுடுறாங்க. சின்ன விஷயம் இதை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா அப்புறம்
அப்புறம் எப்படி பொது இடத்துல ஒரு பஞ்சாயத்தை நீங்கள் சரி பண்ணி வைப்பீங்க? அங்கே பிரச்சனை பெருசால ஆகும் உங்களை மாதிரி கோவக்காரங்களா இருந்தா அப்படின்னும் போது மதி அப்படின்றாங்க நம்ம சுரேஷ். அதே மாதிரி ராகவன் லக்ஷ்மி 2 பேருமே அலறாங்க. அப்போது பலர்கிட்ட உன்னாலதான் எல்லாம், நீ சமைச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா, அவளை எதுக்கு கிச்சனில் விட்ட, நீ உல்லாசமாக உன் புருஷன் கூட சுற்றுறதுக்காக அவளை சமைக்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு பேசுவோம். வார்த்தையை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கத்துறாரு. என்கிட்ட வாய்ஸை வசதி பேச வேண்டாம்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு. பேசினா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கத்துறாரு. என் தங்கச்சி கிட்ட நீங்கள் நடந்துக்கிற விதத்துக்கே உங்களை நான் சும்மா விட்டுருக்க கூடாது அப்படின்னு வேற பாக்கியராஜ் ஒரு வார்த்தை சொல்ல தங்கராஜ்லாம் செம்ம காண்டாயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த பிரச்சனை பெருசாகிட போகுதா என்னங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.